ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது பொதுவாகவே சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஸ்பெக்ஸ் கண்ணாடி இல்லாத ஆட்களை பார்க்கவே முடியாது. கண்ணாடிங்கிறது அந்த காலத்தில் கண்ணாடி என்பதே கிடையாது. காலப்போக்கில் கண் பரசுனாங்க, அதாவது கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க. காலப்போக்கில் இப்போ பார்த்திங்கன்னா சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் கண்ணாடி போடாத ஆளை பார்க்குறதே ரேரான ஒரு விஷயமாகி போயிடுச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கண்களுக்கு கண்களின் பார்வையை தெளிவூட்டவும், அதாவது கண்கள் சம்மந்தமான எந்த ஒரு நோயாக இருந்தாலும், அதாவது கண்பூரை, அதாவது கண்ணில் ஏதாவது பட்டு கண்ணில் இருக்கக்கூடிய கலக்கம், இது போன்ற கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த ஒரு உணவே மருந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை. அதிலேயே முக்கியமாக வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை. அதாவது பொன்னாங்கண்ணியில் 2 வகை இருக்குது. ஒரு பொன்னாங்கண்ணி பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி. அந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி என்ன செய்யணும், அதுவும் கண்ணுக்கு ஒரு சிறந்த தீர்வு, சிறந்த ஒரு கண்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, ஒரு உணவு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கண்களுக்குன்னே பிரத்யேகமானது. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். அதான் நம்ம தோட்டத்தில் உள்ள இந்த பொன்னாங்கண்ணி, அதாவது வெள்ளை பொன்னாங்கண்ணி. பாருங்கள், இதாங்க வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை. அதாவது பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி தாங்க இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை சாதாரண ஒரு கீரை மாதிரி தான் இருக்கும். அதாவது பொன்னாங்கண்ணி கீரை பொதுவாக ஒரு ரோஸ் பிங்கிஷாக இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி நார்மலாக காட்டு செடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு விதை கிடையாது. விதை வரும் பூத்து, நான் விதையிலேருந்து வரதை விட நான் பூத்துருக்கு பாருங்கள். இதுதான் பூ, பொன்னாங்கண்ணியுடைய பூ. ஆனால் பாருங்கள், இந்த பொன்னாங்கண்ணியுடைய இந்த குச்சியில் இருந்தே வச்சோன்னு சொன்னால், இந்த குச்சியில் நான் வேறு போட்டிருக்கு பாருங்கள். இந்த குச்சியை வச்சேன்னா அந்த குச்சியிலேருந்தே இந்த வேரை மட்டும் அந்த குச்சியில் அடிப்பகுதியை வச்சா அதில் திரும்பவும் முளைச்சி அதிலேருந்து கவர்லாம் அடித்து, அதாவது ஒரு பொன்னாங்கண்ணி கீரை வச்சிங்கன்னா போதும். இவ்வளோ இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் 2-3 கணு வச்சதுலாம் இவ்வளோ பொன்னாங்கண்ணி கீரை வந்திருக்கு. அதாவது ஒரு கம்பு 2 கம்பு வச்சிங்கன்னா உங்களுடைய இடம் ஃபுல்லாக ஆகிரும். ஒரு தொட்டியில் பார்த்திங்கன்னா 2 கணு வச்சா போதும். ஒரு 2 தொட்டியில் வச்சா போதும் உங்களுக்கு அதாவது 2 வாரத்துக்கு ஒரு காயாவது நீங்கள் இதை பறித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதை நீங்கள் பொரியலாக சாப்பிட்டிங்கன்னா பண்ணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கண்களுக்கும் நல்லா சிறந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அதனால் கண்களில் சம்மந்தமான பிரச்சனை வரக்கூடாது, ஸ்பெக்ஸ் போட வேண்டாம்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் கண்டிப்பாக சேருங்க. பொன்னாங்கண்ணி கீரை முக்கியமாக நம்ம அது அதிகமாக கடைகள்லாம் கிடைக்கிறது கிடையாது. இது ரேரான ஒரு கீரை தான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், வெள்ளை பொன்னாங்கண்ணி தண்டு கிடச்சின்னா அதை வச்சிங்கன்னா போதும். 2 தொட்டிகளில் உங்களுக்கு தேவையான இந்த பொன்னாங்கண்ணியை வாரத்தில் ஒரு மாதத்தில் 2 முறை நீங்கள் கல்டிவேட் பண்ணுற மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கும். அதனால் பொன்னாங்கண்ணி கீரையை நீங்களே வச்சு வளருங்க, வாரம் சாப்பிடுங்க. கண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் அதை தவிருங்கள், ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவதை தவிருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு உணவே மருந்துங்கிற தலைப்பில் மீண்டும் ஒரு தாவரத்தை பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.